அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்ச் 15, 2024 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். புதிய தேர்தல் ஆணையர்கள் நியமனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. புதிய தேர்தல் ஆணையர்களாக முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகளான சுக்பீர் சிங் சாந்து, ஞானேஷ் குமார் ஆகியோர் வியாழக்கிழமை நியமனம் செய்யப்பட்டனர். இதற்கான அறிவிப்பை மத்திய சட்ட அமைச்சகம் வெளியிட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. முன்னதாக தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் வியாழக்கிழமை நடைபெற்ற தேர்தல் குழு கூட்டத்தில் இவர்களின் பெயர்கள் இறுதி செய்யப்பட்டு பரிந்துரை செய்யப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக மக்களவை பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல். குடியரசுத் தலைவரிடம் ராம்நாத் கோவிந்த் குழு அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க. முக்கிய பரிந்துரைகள்னு சொல்லி சைடில் போட்டிருக்காங்க. டைம் இருக்கிறவங்க வாசித்து பாருங்கள். ஏன்னா அது ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணி ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம அதை பற்றி எலாபரேட்டாக பார்க்கலாம். ஜஸ்ட்டு வந்து ஒரு குழு ஃபார்ம் பண்ணி முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் குழு ஃபார்ம் பண்ணி அதுக்கான ஒரு இதை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது ஃபுல்லாக வந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம். அதை சென்னை துறைமுகத்தில் ஸ்லிப்வே திறப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. சென்னை துறைமுகத்தில் கடலோர காவல் படையினர் கப்பல்களை பழுது பார்க்கும் வகையில் அமைக்கப்பட்ட புதிய உள்நாட்டு கட்டமைப்பு, அதாவது ஸ்லிப்வே, வியாழக்கிழமை திறக்கப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. சென்னை துறைமுகத்தில் அமைக்கப்பட்ட புதிய ஸ்லிப்வேயில் இந்திய கடலோர காவல் படையினர் ICGS-C 435 என்னும் கப்பலை புதுப்பித்து கடலில் இறக்கும் பணியை வியாழக்கிழமை பார்வையிட்ட கடலோர காவல்படை கிழக்கு மண்டல கமாண்டர் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் டோனி மைக்கேல் உள்ளிட்ட கடற்படை அதிகாரிகள்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். ஊறு ஒரால் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆறு என்பர் ஆய்ந்தவர் கோல். இடையூறு வருவதற்கு முன்பே நீக்குதல், வந்தபின் தளராமை ஆகிய இந்த இரண்டினது வழியே வினைத்திட்பம் பற்றி ஆராய்ந்தவரின் கொள்கையாம்னு வினைத்திட்பம் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக ரஞ்சி ட்ரோஃபியில் மும்பை 42 முறையாக சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்காங்க. அப்புறம் ஐநாவின் மனித வளர்ச்சி குறியீடு, அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் இந்தியா 134வது இடத்துக்கு முன்னேற்றம் தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி நியூஸில் இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் எக்கானமி ரிலேட்டடாக இது பார்த்தாலும் சரி, இல்லை டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க யூனிட் 9 ரிலேட்டடாக பார்த்தாலும் சரி, இந்தியா வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் 134வது இடத்துக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. ஐநா வளர்ச்சி திட்டத்தின் மூலம் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி கடந்த 2022ஆம் ஆண்டில் 193 நாடுகள் உள்ளடக்கிய மனித வளர்ச்சி குறியீட்டு தரவரிசை பட்டியலில் இந்தியா 134வது இடம் கிடைத்துள்ளது. முந்தைய 2021ஆம் ஆண்டு வெளியிட்ட 191 நாடுகள் உள்ளடக்கிய பட்டியலில் 135வது இடம் கிடைத்ததுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஒரு இடம் முன்னேறி 134க்கு வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் PDF கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட் வெர்ஷன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே இன்னொரு நியூஸை சந்திப்போம். தேங்க்யூ.